ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு த கிச்சன் குயின் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அகரகர் வச்சு எப்படி ரோஸ் மில்க் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸு, 1/4 கப் சுகர், ஒரு பேக்கெட் ஃபுல்லாக அகரகர் போட்டிருக்கேன். ஸ்வீட்டுக்கு மில்க் மேடு. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடாய் போட்டுக்கலாம். கடாய் போட்டு ஒரு 300 ml தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பேக்கெட் அகரகர் தான் எடுத்துருக்கோம். 300 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோன்னா ஜெல்லி பதத்துக்கு வராது. இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அகரகர் போட்டுடலாம். அகரகர் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணுறதை விட்டுட்டோம் அப்படின்னா கடாயில் பாதி அகரகர் வேஸ்ட்டாக ஒட்டிடும். இப்போ நல்லா அது அகரகர் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், சுகர் போட்டுக்கலாம். ஏன் இந்த டைமில் நம்ம சுகர் சேர்க்குறோம் அப்படின்னா ஜெல்லியில் அப்போ தான் சுகர் கண்டென்ட் இருக்கும். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேறு எதனா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த ஃப்ளேவர் போடுறேன். இது அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேன் காற்றுல வச்சா கூட ஜெல்லி பதத்தில் வந்துடும். அது ஜெல்லி பதத்தில் இப்போ வந்துச்சு. நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கட் பண்ணி வருது. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்தோம். அதில் ரோஸ் மில்க் எசன்ஸை ஊற்றிக்கலாம். இதில் சுகர் தனியாக நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி ரோஸ் மில்க் எசன்ஸ்லேயே சுகர் கண்டென்ட் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் அப்படிங்கிறதுக்காக மில்க் மேட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னா அது யூஸ் பண்ண வேணாம். இப்போ நம்ம அந்த கலர் வரல அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கப் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடுறேன். ஆல்ரெடி இது மிக்ஸ் பண்ணி வச்சதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்த ஜெல்லியை இதில் போட்டுடலாம். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நான் சப்ஸா விதை ஊற வச்சுருந்தேன். அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி கடல் பாசி நல்லா கூலிங் தரும் உடம்புக்கு. சப்ஸா விதை இன்னும் நல்லா கூலிங் தரும். நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் மில்க் மேட் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா மில்க் மேட் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடல் பாசி ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு.